இன்றைக்கி அமீன் குக்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆப்பம் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஜென்ரல் நம்ம ஆப்பம் பண்ணுறதே வந்து மாவை அரைச்சி அப்புறம் ஊற வச்சு அரைச்சி நம்ம திரும்ப அதை வந்து புளிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கும். பட் இந்த ரெசிபி வந்து ஜஸ்ட் ஒரு ½ hour நம்ம சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு என்னென்ன வேணும்னா வந்து ஒரு ஜாரில் வந்து நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இன்கேஸ் ஒன்று அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் ஊற வச்ச அரிசியும் எடுத்துக்கலாம். பட் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணுங்கிறதுனால அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அரிசி மாவோட நம்ம வடித்த சாதம், தேங்காய் பூ, உப்பு, சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். இதில் தண்ணியோட பதம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லிக்விடாக வந்து இல்லை. ஃபஸ்ட்டு அரைக்கும் போது வந்து கொஞ்சம் இதாகவே அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மாவை இப்போ நம்ம திக்க அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுல் வந்து மாற்றிடலாம். இதில் இன்னும் ஆப்பம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒயிட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த தேங்காயில் வந்து பின்னாடி வந்து கருப்பாக ஒரு லேயர் இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்திங்கன்னா ஆப்பம் வந்து இன்னும் ரொம்ப ஒயிட்டாக வரும். பட் நான் இப்போ அதோடு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு டிப் பண்ணி அதை. ஸோ நான் எதுக்கு ஆப்பம் மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கெட்டியாக இது பண்ணிக்க சொன்னேன்னா இதில் நம்ம ஈஸ்ட்டு சேர்க்கணும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ ஆக்டிவேட்டட் ஈஸ்ட்டையும் இதில் வந்து நம்ம கலந்துக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆப்பம் மாவு பார்த்தீங்கன்னா தோசை மாவோட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ மாவோட பதத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் விட்டோம்னா கொடுத்துரும். 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வச்சு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட வச்சதுலேருந்து டபுள் த சைஸ் ஆகிருக்கு. மாவும் பொங்கி கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. நம்ம எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் ஆப்போசிட்டில் லைட்டாக இப்போ எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்மளோட ஆப்ப மாவில் ஒரு கரண்டி ஊற்றி நல்லா எடுத்துட்டோம்னா பாருங்கள் எவ்வளோ ஓட்ட ஓட்டியாக நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா அப்போ சைடில் எவ்வளோ கிறிஸ்பியாக, அதே இடத்துல நடுவில் வந்து நல்லா புதுசு புதுசு வந்திருக்குன்னு. இப்போ வந்து இது மாதிரி இருக்கிறத வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற ஆப்பத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஆப்பம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாமா?